2026 தேர்தல், பதவியே பறிக்கப்பட்டாலும் உடனடியாக மாத்தி ஓட்டு போட்டா அந்த தொகுதிக்கு தேர்தல் இவங்க எம்எல்ஏ பதவிக்கு போட்டியாளர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இவங்க அதிமுக தீர்மானத்துக்கு ஆதரவா தான் ரெட்டையில நின்று ஜெயிச்ச எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, செங்கோட்டையன் உட்பட. அப்போ ஏதோ ஒரு வகையில சமாதான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, அப்படிதானே நம்ம யூகிக்க முடியும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ராஜ்யசபா தேர்தல் அது வரப்போகுது. இன்னும் ஒரு 2 மாசம், மேக்சிமம் 2 மாசம் இல்ல 3 மாசம். நம்பர் எவ்வளவு வேணும்? 4, 2, 6. 6ல 4 ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு போயிடும். 2 போகணும் அதிமுகவுக்கு. 34 ஓட்டு வேணும். மொத்தம் இருக்கிற 60 சொச்சம் எம்எல்ஏக்கள்ல இன்றைய தேதிக்கு 34 போக பேலன்ஸ் கிட்டத்தட்ட 30 வந்துருச்சா. அப்ப திமுக 5th கேண்டிடேட் போடாது, போட்டா தோத்து போயிடும். அப்போ 4, 2, 6 பேர் தான் நிக்கிறாங்கன்னா தேர்தல் நடக்காது. யார் ஓட்டு வேஸ்ட் ஆகும்? பிஜேபி ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், பிஎம்கே ஓட்டு வேஸ்ட் ஆயிரும். பிஎம்கேக்கு ஒரு சீட்டு அதிமுக கொடுக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் பத்திரிகை செய்திதான். திமுக 5வது கேண்டிடேட் போடாது. நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் மூலமாக அது தெளிவாகுது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் தானே.